இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா வந்தவங்கள வான்னு சொல்லாம எடுத்த எடுப்புலயே வெளியே போக சொல்ற? நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சோம் எப்படி சார் வீட்டுக்குள்ள கூப்பிட சொல்றீங்க? நான் தான் அங்கேயே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க? நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு அண்ணாமலைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னால அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. நான் உங்க கூட சேர்ந்து இப்படி பண்றேன்னு நினைச்சுப்பாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அண்ணாமலை, இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்ட? எங்கேயும் இல்லக்கா, இங்கதான் பக்கத்துல. என்ன பவித்ராவை கூட்டிட்டு வர போறியா? சத்தியம் பண்ணி கொடுத்தத மறந்துட்டியா? ஏங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நீங்க பாட்டு சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க முதல்ல கிளம்புங்க. நீ சொன்னதுனால அப்படிலாம் போயிட முடியாதுப்பா. எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வர உரிமை இருக்கு. என்ன சார், என்ன சார் உரிமை? யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது? என்னமோ உரிமை கிரிமெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, வயசுல பெரியவராச்சனே மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். மரியாதையை கெடுத்துக்காம நான் சொல்லும் போதே வெளியில போயிட்டா உங்களுக்கு நல்லது. நீ இப்படிதானே பேசுவ? என்ன நீ என்னோட ரத்தம் இல்ல? என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? வெளில போன்னு சொல்றல, வெளில போய் அங்க இருந்து. யார்கிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? என்ன விசாலாட்சி, சௌக்கியமா? நான் பவித்ராவையும் மாப்பிள்ளையையும் கூட்டிட்டு வரதுக்காக போகல. இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியாம மனசு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அதான் எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்க என்ன சின்ன குழந்தையா? அவங்க அவங்கள பார்த்துப்பாங்க. நீயே இந்த நேரத்துல தனியா அலைஞ்சுக்கிட்டு போய் தூங்கு போ. எப்படிக்கா தூங்க முடியும்? நம்ம பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா, அதுவும் பிரெக்னண்டா இருக்கும்போது. அவ எங்க இருக்கா, என்ன பண்றான்னு தெரியாம எனக்கு எப்படிக்கா தூக்கம் வரும்? உன் கஷ்டம் எனக்கு புரியுது அண்ணாமலை. அதான் பொண்ணு கூட மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரு பார்த்து பாரு. நீ ரிலாக்ஸ் ஆயிரு. இல்லக்கா, நான் அவங்கள கூட்டிட்டு வரமாட்டேன்னு தான் சத்தியம் பண்ணிருக்கேன். பார்க்க மாட்டேன்லாம் இல்ல. என்ன ஆனாலும் சரி, நான் அவங்கள போய் பார்த்துட்டு தான் வருவேன். எனக்கு அவங்க எங்க போனாங்கன்னு தெரியணும், அவ்வளவுதான். என்னால அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். சரி, நீ தனியா போக வேண்டாம். பசங்களை துணைக்கு கூட்டிட்டு போ. கௌதம், வருண், அண்ணாமலை கூட போயிட்டு வாங்க. சரிங்க தெரியுமா? ம்